ரஜினிகாந்தின் மூத்த மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால்சலாம் படத்தை விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோரோட நடிப்புல எடுத்துட்டு வராங்க. விளையாட்டை பின்னணியாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் இந்த திரைப்படம் மத ரீதியாக நடத்தப்படும் அரசியலையும் பிரதானமாக கொண்டிருக்கு. இதுல ரஜினிகாந்த் கௌரவ தோற்றத்துல நடிச்சிருக்கிறதுனால லால்சலாம் பேசு பொருள் ஆச்சு. லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. வெளியூர்ல படமாக்கப்பட்ட காட்சிகளோட பிரதிகள் தொலைந்ததுனால மறுபடி எடுக்க வேண்டும் எனவும் லால்சலாம் படத்தை சுற்றி சில உறுதி செய்யப்படாத வதந்திகள் பரவிட்டு வருது. பேட்ச்வொர்க் இன்னும் முடியாததுனால படம் பொங்கலுக்கு வெளியாகாதுன்னு சில தரப்புகள் சொல்லிட்டு வராங்க. அவங்க சொல்லபடி இந்த படத்தோட வெளியீடும் தள்ளி போயிருக்கு. படத்தை தயாரித்திருக்கும் லைகா நிறுவனம் பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வெளியாகும்னு அறிவிச்சிருக்காங்க. நம்ம தேர் திருவிழாவுக்கு அலப்பறை கிளப்புற நேரம் வந்தாச்சு. லால்சலாம் 2024 பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியாகிறது என்று தங்களோட அறிவிப்புல லைகா நிறுவனம் அறிவிச்சிருக்கு. விரைவிலேயே ஆடியோ விழாவையும் நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம். ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருது. விடாமுயற்சி படத்தையும் லைகா நிறுவனம் தயாரிச்சுட்டு வர்றதுனால அஜித்துக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்காம். அஜித்துக்கு பதிலாக ஷாலினி வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்.